ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயரும் குந்தவை பிராட்டியும் பரஸ்பரம் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். எதையும் தான் இனி மறைக்கப் போவதில்லை அனிருத்த பிரம்மராயரிடம் என்று சொல்லி, அருள்மொழிவர்மன் இறந்து போகவில்லை, அவனை கடல் கொண்டு போகவில்லை, சூடாமணி புத்த விகாரத்தில் பத்திரமாக இருக்கிறான் என்பதை அனிருத்தரிடம் குந்தவை பிராட்டி தெரிவிக்க, அந்த விஷயத்தில் தான் குந்தவையின் எந்த விஷயத்திலும் தான் தலையிடுவதில்லை என்பதை அவர் மிகவும் நேர்த்தியாக குந்தவையிடம் அனிருத்த பிரம்மராயர் தெரிவிக்கிறார். தானும் மலையமான் கொடும்பாளூர் வேளானும் அடிக்கடி பேசிக் கொண்டிருந்ததை, அதாவது இளைய பிராட்டி மட்டும் ஆண் பிள்ளையாக பிறந்திருந்தால் இந்த அகில உலகத்தையும் சோழர்களின் வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து தனியரசி செலுத்தி ஆண்டு வந்திருப்பாள் என்ற விஷயத்தை குந்தவையிடம் அனிருத்தர் தெரிவிக்கிறார். அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இருந்ததும் உண்மைதான். நான் பெண்ணாக பிறந்திருந்த போதிலும் என் சகோதரர்கள் மூலமாக அந்த மனோரதம் நிறைவேறும் என்ற ஆசையுடன் இருந்தேன். அந்த ஆசையை இப்போது விட்டுவிட்டேன் ஐயா. ராஜ்ய விஷயங்களில் பெண்கள் தலையிடவே கூடாது என்று முடிவு செய்துவிட்டேன். பாருங்கள், என் சகோதரனை நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கும்படி செய்தேன். அதன் விபரீத பலனை பாருங்கள். ஒன்றும் நேர்ந்து விடவில்லையே தாயே. பொன்னியின் செல்வனை நடுக்கடலில் காப்பாற்றிய சமுத்திரராஜன் இப்போது கரையில் பத்திரமாயிருக்கும் போது தீங்கு விளைவித்து விடுவானா? ஐயா, தாங்கள் உடனே என் தந்தையிடம் வந்து இவ்வாறு தைரியம் சொல்லுங்கள். ஆஹா, சக்கரவர்த்திக்கு தெரியுமா என்ன இளவரசர் சூடாமணி விகாரத்தில் இருக்கும் செய்தி? நேற்று இரவுதான் சொன்னேன். சொல்லும்படியாக நேர்ந்து விட்டது. ஆஹா, இன்னும் கொஞ்ச நாள் சொல்லாமல் இருந்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும். தாங்கள் செய்திருந்தது மிக நல்ல ஏற்பாடு என்று நினைத்தேன். தேவி, சோழ நாடு முழுவதும் ஒரே கொந்தளிப்பாயிருக்கிறது. நேற்றடித்த புயல் காரணமாக வெளியில் ஏற்பட்ட கொந்தளிப்பு சில நாளாகவே சோழ நாட்டு மக்களின் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருக்கிறது. மதுராந்தகர் மீதும் பழுவேட்டரையர்கள் மீதும் ஜனங்கள் ஒரே கோபமாயிருக்கிறார்கள். இளவரசரை சிறை பிடித்து கொண்டு வர கப்பல்கள் அனுப்பப்பட்டதையும் அறிந்திருக்கிறார்கள். இளவரசரை பழுவேட்டரையர்கள்தான் கடலில் மூழ்கடித்து விட்டதாக பலர் நம்புகிறார்கள். இந்த சமயத்தில் இளவரசர் இந்த நாட்டில் இருப்பது தெரிந்தால் மக்கள் கொதித்து எழுவார்கள். இளவரசரின் தலையில் இப்போதே மணிமகுடத்தை சூட்டிவிட வேண்டும் என்று பெருங்கிளர்ச்சி செய்வார்கள். பழுவேட்டரையர்களும் சண்டைக்கு எப்போதும் முகாந்திரம் ஏற்படும் என்று காத்திருக்கிறார்கள். கொடும்பாளூர் பெரிய வேளார் பெரும்படை திரட்டிக் கொண்டு தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தேவி, சோழ நாட்டில் இரத்த வெள்ளம் ஓடப்போகிறது என்று அஞ்சுகிறேன். இந்த பெரிய சாம்ராஜ்யம் சகோதர சண்டையினால் அழிந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். அப்படி ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் ஸ்ரீரங்கநாதரை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனையும் அதுவேதான் ஐயா. என் சகோதரர்கள் இந்த சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் ஏற வேண்டும் என்ற ஆசையை நான் விட்டுவிட்டேன். என்னை பொறுத்தவரையில் மதுராந்தகனுக்கே முடிசூட்டுவதில் இப்போது எனக்கு ஆட்சேபம் ஒன்றுமில்லை. தங்களுக்கு ஆட்சேபமில்லை, ஆனால் மக்களுக்கு ஆட்சேபம் இருக்கிறதே. சக்கரவர்த்தி இன்னும் பல்லாண்டு இவ்வுலகில் வாழ வேண்டும். ஆனால் விதிவசத்தினால் அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதென்றால் அன்றைய தினமே இந்த சோழ நாடு முழுவதும் ரணகளமாகிவிடும். ஐயா,
அத்தகைய துர்கதி விரைவிலேயே நேர்ந்து விடுமோ என்று எனக்கு பயம் அதிகமாயிருக்கிறது. நேற்றிரவு சக்கரவர்த்தியின் நிலை மிக்க கவலைக்கிடமாகிவிட்டது. அதனாலேதான் அவரிடம் பொன்னியின் செல்வன் பத்திரமாயிருக்கிறான் என்று சொல்ல வேண்டியதாயிற்று. ஆனால் சொல்லியும் அவர் நம்பவில்லை. அவருக்கு நான் வெறுமே ஆறுதல் சொல்வதாக எண்ணிக்கொண்டார். பல வருஷங்களுக்கு முன்னால் மாண்டு போன பழிகாரி ஆவி அவருடைய புதல்வர்களின் மீது பழிவாங்குவதாக எண்ணி பிரமை கொண்டு பிதற்றுகிறார். அந்தா கடவுளே, என்ன விபரீதம்! நேற்றிரவு நடந்ததையெல்லாம் விபரமாகச் சொல்லுங்கள். அதற்காகத்தான் வந்தேன் ஐயா. சொல்லித் தங்களிடம் யோசனை கேட்பதற்காகவே வந்தேன். முந்தடவை சுந்தர சோழர் மருத்துவ சாலை ஏற்படுத்துவதற்காக நான் வந்த சமயத்தில் சக்கரவர்த்தி எனக்கு அந்த பழைய வரலாற்றைக் கூறினார். ஈழ நாட்டை அடுத்த தீவில் தாம் ஒதுங்க நேர்ந்தபோது கரையர் மகள் ஒருத்தி தம்மை கரடிக்கு இரையாகாமல் காப்பாற்றியது பற்றி சொன்னார். பின்னர் அந்த தீவிலேயே சில மாத காலம் சொப்பன சொர்க்கலோகத்தில் வாழ்வது போல அந்த பெண்ணுடன் வாழ்ந்திருந்ததைப் பற்றி சொன்னார். பின்னர் இந்த தஞ்சைபுரிக்கு அவர் அழைத்து வரப்பட்டதையும் கூறினார். அரண்மனை வாசலில் கூடியிருந்த கூட்டத்தின் மத்தியில் கரையர் மகளை பார்த்ததையும், ஆருயிர் நண்பராகிய தாங்களை விட்டு அவளை தேடிக்கொண்டு வரச் சொன்னதையும், தாங்கள் தேடிப்போய் திரும்பி வந்து அவள் கடலிலே விழுந்து இறந்தாள் என்று தெரிவித்ததையும் கூறினார். அது முதல் அடிக்கடி அந்த கரையர் மகள் ஆவி வடிவத்தில் வந்து தம்மை துன்புறுத்துவதாகவும், சமீப காலத்தில் அவள் வருகை அதிகமாயிருப்பதாகவும் சொன்னார். தேவி, அதையெல்லாம் நீங்கள் நம்பினீர்களா? தந்தை கூறிய வரலாறு அவ்வளவு அதிசயமாயிருந்தபடியால் என் மனமும் மிக்க குழம்பிவிட்டது. இறந்து போனவளின் ஆவி வந்து தந்தையை தொந்தரவு படுத்துவது சித்தப்பிரமையாயிருக்கலாம் என்று நினைத்தேன். பிறகு யோசித்துப் பார்க்க வேறு சில ஐயங்கள் உண்டாயின. வானதி ஒரு நாள் இரவு சக்கரவர்த்தியின் கூக்குரலை கேட்டுப்போய் பார்த்தாள். பழுவூர் இளையராணி மாதிரி ஓர் உருவம் மன்னரின் எதிரில் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு மூர்ச்சித்து விழுந்தாள். அது முதல் அந்த கரையர் மகளுக்கும் இந்த பழுவூர் இளையராணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. வல்லவரையரும் அருள்மொழியும் கூறியதிலிருந்து அது உறுதியாயிற்று. ஐயா, நந்தினி தேவி ஒருவேளை அந்த கரையர் மகளின் புதல்வியாயிருக்க முடியுமா? தங்களைப் போலவே நானும் ஊகிக்கத்தான் முடியும் தாயே. உருவ ஒற்றுமையை பார்த்தால் அப்படித்தான் கருத வேண்டியிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து மட்டும் நிச்சயிக்க முடியுமா? ஒருவேளை கரையர் மகளின் கடைசி தங்கையாக கூட நந்தினி தேவி இருக்கலாம். இதையெல்லாம் பற்றி நிச்சயமாக தெரிந்தவர்கள் இப்போது 3 பேர்தான் இருக்கிறார்கள். அவர்கள் யார் சுவாமி? ஒருவர்தான் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி. அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருந்து வேதனை செய்து வருகிறது. ஆனால் அது இன்னதென்பதை அவராகச் சொன்னாலே ஒழிய நாம் தெரிந்து கொள்ள முடியாது. மகானாகிய கண்டராதித்தர் காலமாகும் தருவாயில் பெரிய பிராட்டி அதை அவரிடம் கூறினார் என்பது எனக்கு தெரியும். கண்டராதித்தர் என்னிடம் சொல்லத் தொடங்கினார். 2 வார்த்தைகள் சொல்வதற்குள் அவருடைய மூச்சு நின்றுவிட்டது. மற்ற இருவரும் யாரையா? மற்ற இருவரும் வாய்பேச முடியாதவர்கள். சேந்தன் அமுதனின் அன்னையும் பெரியன்னையும் தான். இவர்களில் அமுதனுடைய அன்னையிடமிருந்து நாம் ஒன்றும் தெரிந்து கொள்ள இயலாது. செம்பியன் மாதேவியிடம் அவள் அளவில்லாத பக்தி உள்ளவள். அந்த தேவி உயிரோடு இருக்கும் வரையில் இவள் ஒன்றும் தெரிவிக்க மாட்டாள். ஆகையினால்தான் அவளுடைய தமக்கை மந்தாகினியை ஈழ நாட்டிலிருந்து வரவழைத்து அதற்காக பெரும் பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தேன். ஆகா, அந்த கரையர் மகளின் பெயர் மந்தாகினியா? அவள் உயிரோடு இருப்பது தங்களுக்கு எப்போது தெரிந்தது? தேவி, 25 ஆண்டுகளுக்கு மேலாக அது எனக்கு தெரிந்த விஷயம்தான். என்ன என்ன 25 வருஷங்களாகத் தெரிந்துமா என் தந்தையிடம் தாங்கள் சொல்லவில்லை? ஐயா, அவள் இறந்துவிட்டாள் என்ற எண்ணத்தினால் என் தந்தை எத்தனை மனோவேதனைக்கு உள்ளானார் என்பதெல்லாம் தங்களுக்கு தெரியாதா? தெரியும் தாயே, தெரியும். தெரிந்துமா அவரிடம் உண்மையை சொல்லாதிருந்தீர்கள்? அனிருத்தர் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார். அவர் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நிகழ்ந்தது என்பதை அவருடைய முகம் எடுத்துக் காட்டியது. பின்னர் அவர் கூறினார், இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். நந்தினி கரையர் மகள் மந்தாகினியின் புதல்வியா இருக்க முடியுமா?
அவளுடைய கடைசி தங்கையாக கூட இருக்கலாமே. இதையெல்லாம் விட 1000 கண்களும் 2000 செவிகளும் படைத்தவராக சொல்லப்படுற அனிருத்த பிரம்மராயரின் மனத்தில் ஒரு போராட்டமா? ஏன்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதியில் இடம்பெற்ற 2 சொற்கள். பழுவேட்டரையர்களும் சண்டைக்கு எப்போது முகாந்திரம் ஏற்படும் என்று காத்திருக்கிறார்கள்னு அனிருத்தர் கவலைப்பட்டார் அல்லவா? முகாந்திரம், இதை பல்பொருள் ஒரு மொழின்னு சொல்லணும். அதாவது பல அர்த்தங்கள் கொண்ட ஒரு சொல். அடிப்படை காரணம், சான்று, நியாயம், இப்படி பல பொருள்கள் உண்டு. நேயர்களுக்கு நினைவிருக்கும், அமாவாசை ராத்திரி பள்ளிப்படை காட்டில் பூதி விக்ரமகேசரி தென்திசை சைன்யத்துடன் தஞ்சை நோக்கி வருவதாக கேள்விப்படுகிறேன். திருக்கோவலூர் மலையமான் படை திரட்டி வருவதாகவும் அறிகிறேன். எந்த நிமிஷமும் யுத்தம் மூளலாம். இப்படி நந்தினி சொன்னதும், தேவி, அப்படி யுத்தம் மூளாதிருப்பதற்கு தாங்கள் பெருமுயற்சி செய்து வருவதாக கேள்வியுறுகிறோம். கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் சமரச பேச்சு நடக்கப் போவதாக அறிகிறோம். இப்படி சொல்லி விளக்கம் எதிர்பார்த்தான் ரவிதாசன். நந்தினியின் விளக்கம், நம்முடைய சபதம் நிறைவேறுவதற்கு முன்னால் சோழ ராஜ்யத்தில் உள்நாட்டு சண்டை மூண்டால் அதன் விளைவு என்னவாகும் என்று சொல்ல முடியாது. சண்டை உண்மையாக மூடுவதற்குள்ளே நம் நோக்கத்தை நிறைவேற்றிவிட வேண்டும். அதாவது உள்நாட்டு சண்டை வேண்டாம்னு பிரார்த்தனை பண்ணுறார் அனிருத்தர். இப்போ வேண்டாம்னு திட்டம் போடுறா பழுவூர் இளையராணி. மதுராந்தகனுக்கே முடிசூட்டுவதில் எனக்கு ஆட்சேபம் ஒன்றுமில்லை. இப்படி தன் கருத்தை குந்தவை சொன்னதும், ஆனால் மக்களுக்கு ஆட்சேபம் இருக்கிறதே நார் அனிருத்தர். ஆட்சேபம், மறுப்பு, எதிர்ப்பு, கண்டனம், பொருள் தெளிவாக இருக்கு. இந்த சொல்லின் பிறப்பு நம் கவனத்துக்கு உரியதாக அமையுது. பார்ப்போம். அடிப்படை அலகு க்ஷிப், இதன் பொருள் எரிதல். இதிலிருந்து வருது க்ஷேபம், சுண்டி எறிவது. ஆ என்கிற முன்னொட்டு இணைஞ்சு ஆக்ஷேபமாகி இந்த இடத்துல ஏற்க மறுத்து எதிர்ப்பது என்கிற பொருளை தருது. க்ஷேபம் என்கிற சொல் காலக்ஷேபம் ஆகும்போது காலத்தை நகர்த்துவதுன்னு பொருள் தரும். சம்க்ஷேபம் என்ற தொடரில் திரட்டி சுருக்குதல் என்ற பொருள் தரும். இப்படி நம் சொற்பரப்பை பெருக்க தூண்டுறார் ஆசிரியர். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.